உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். எனக்கு உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக போர், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பொழுது 2 வாரங்களுக்கு முன்னதாக பேசியிருந்தோம். எவ்வாறு ஈரானிய கடற்படையினர் அமெரிக்கா கப்பலை தகர்த்தொழுத்த பொழுது எவ்வாறு ஸ்ரீலங்கா கடற்படையினர் ஈரானிய கடற்படையினரை காப்பாற்றிய விடயங்களும் உடலங்களை மீட்டெடுத்த விடயங்களும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது அமெரிக்கா இலங்கையிடம் தங்களுடைய 2 விமானம் தரையிறங்குவதற்கு அனுமதி கேட்டதாகவும் அதற்கு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மறுத்ததாகவும் செய்திகள் வருகின்றது. இந்த செய்தி தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? அதாவது இப்போது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியும் ஈரான் எதிரான போரும் என்று சொல்லலாம். இந்த போர்ல இப்போது பல நாடுகள் தங்கள் நிலைமையை மெல்ல மெல்ல மாற்றிக் கொண்டு வருகிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா சுவிஸ் அரசு கூட கூறியிருக்கிறது அமெரிக்காவுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தி வைப்பதாக. நேட்டோ சொல்கிறது ஈராக்கிலிருந்து தாங்கள் வெளியேறுவதாக. அதே சமயம் ட்ரம்ப் நேட்டோ மீது கடுமையாக தாக்கி இருக்கின்றார். நேட்டோ ஒரு பேப்பர் டைகர் என்று சொல்லி. இந்த நிலையில் தான் இலங்கை இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் தங்களிடம் 2 அமெரிக்க போர் விமானங்கள் தரையிறங்குவதற்கு மாத்தள விமான நிலையத்தை கேட்டதாக, ஆனால் தாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாக கூறியிருக்கிறார்கள். தாங்கள் நடுநிலைமையான கொள்கை 2 பேருக்கும் மறுப்புத்தான். அப்ப அதுல இன்னொரு உண்மையை சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், இந்த ஈரான் 3 கப்பலுக்கும் முதல் மறுப்பு தெரிவித்ததாக. அப்ப இப்ப தெரிகிறது ஈரான் கப்பல் அடிபடும் போது இவர் முதல் மறுப்பு தெரிவித்துத்தான் அது 11 மணி நேரம் அந்த கடலில் நின்றதுன்றதும் இப்போது ஒரு அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது. ஆனால் அதே சமயம் சஜித் பிரேமதாச ஒன்றை கூறியிருக்கின்றார். இலங்கை அரசு இன்று வரையிலும் அந்த தீனா கப்பல் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த முடிவு, அதாவது மாத்தள விமான நிலையத்தில் அமெரிக்காவின் 2 ஃபைட்டர் ஜெட்ஸை இறங்க விடாமல் செய்தது ஒரு நடுநிலைமை என்பதை அவர் கூறியிருக்கின்றார். அதை அப்சலா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அசோக் ஸ்வைம் அதை நிறைவேற்றி ஒரு ட்வீட் அதில் போட்டிருக்கின்றார். உண்மையில் நல்ல விடயம் என்னென்று சொன்னால், துணிச்சலாக அவர் செய்திருக்கிறார். இப்ப பலர் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இல்லாத துணிச்சலை இலங்கை எடுத்திருக்கிறது என்று சொல்லி. எனவேதான் ஒருவர் இப்போது என்னிடம் பேசும்போது கூறினார் என்று சொன்னால், இந்திய பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தான் வான்படையால் இந்தியாவின் 7 விமானங்கள் சுடப்பட்டது, 6 விமானங்கள் சுடப்பட்டது என்பதை ட்ரம்ப் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்பின் எத்தனை விமானங்கள் விழுந்தது என்று சொல்லலாம் தானே என்று கூறியிருந்தார். அதுவும் உண்மைதான். என்னன்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்காவே துணிச்சலாக 2 விமானங்களுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் என்னும் போது இந்தியாவை நோக்கி இப்போது எல்லா பார்வையும் திரும்பி இருக்கின்றது. இதுல 2 விடயங்கள் என்னென்று சொன்னால், ஒன்று, இந்த மாத்தளை விமான நிலையம் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவால் சீனாவால் மஹிந்த ராஜபக்சவுக்கு கட்டி கொடுக்கப்பட்டது. அந்த மாத்தளை விமான நிலையத்துக்கு எந்த விமானங்களும் போகக்கூடாது என்று தடைகளை போட்டவர்கள் இந்த மேற்குலகத்தினர், அமெரிக்கா தலைமை. ஆனால் இப்போது அந்த விமான நிலையத்தையே தங்கள விமானத்துக்கு கேட்டது ஒரு பெரிய ஆச்சரியம். அடுத்ததாக இன்னொன்று, இந்த விடுதலை புலிகள் மீதான தாக்குதலுக்கு இலங்கை அரசுக்கு சகல உதவிகளையும் வழங்கி, தொழில்நுட்ப உதவிகள் எல்லாத்தையும் வழங்கி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து, அதே நேரம் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து விடுதலை புலிகளின் கப்பல்களின் நடமாட்டத்தை சேட்டலைட் மூலம் கண்டறிந்து அதை இலங்கைக்கு தகவல் அனுப்பி அதை தாக்கி அழித்தவர்களுக்கு இன்று இலங்கை நோ சொல்லி இருக்கின்றது. இலங்கை சொல்லி இருக்கிறது தரமாட்டேன் என்று. இதுதான் அந்த அரசியல் ராஜதந்திரம் என்றது. இது அமெரிக்காவுக்கு ஒரு செருப்படியாக இருக்கலாம், அது வேறுபடியா. இப்ப தமிழர்களுக்கு ஒரு பாடம் இதுல இருக்கிறது என்று சொன்னால், எல்லா நேரமும் எல்லாரையும் வரவேற்க வேண்டும் என்று இல்லை. உங்களுக்கான ஸ்டாண்ட் வரும்போது நீங்கள் நிலையாக நிற்க வேண்டும். எல்லா நிலமும் போய் வளைந்து கொண்டு நிற்க முடியாது. இப்ப இந்தியாவுடன் பேச வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுடன்
இறுக்கமாக பேச வேண்டும் என்றால் நீங்க இறுக்கமாகத்தான் பேசும், இல்லை என்று சொன்னால் வேற ஆளுகள் வேற விதமாகத்தான் பேசும். இது அப்படியானது இல்லை. அதுதான் அந்த தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான ஒரு வேறுபாடாக இருக்கின்றது. அப்ப அடுத்ததாக என்னென்று சொன்னால் இந்த மஹிந்தராஜ மன்னிக்கும் அனுகுமார திசாநாயக்காவின் இந்த மறுப்புக்கு பிறகு அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி தென்னாசிய மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியத்துக்கான சிறப்பு பிரதிநிதி சர்ஜிகோ கோர் வந்திருந்தார் கடந்த வாரம். அவர் பேர்ந்து அதற்கு பிறகு அனுகுமார சந்தித்திருக்கின்றார், பலரை சந்தித்திருக்கின்றார், கடற்படை தளபதியை சந்தித்திருக்கின்றார், புதிதாக இலங்கைக்கு ஒரு கப்பல் கொடுப்பதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது ஏறத்தாழ 10 TH-57C ரேஞ்சர் என்ற பெல் 2 நோட் என்று சொல்றது, அதை நாங்கள் முன்னரும் பேசியிருந்தோம். அந்த விமானங்களை கொடுப்பதற்காகவும் அது இப்போது இலங்கைக்கு வந்திருக்கின்றது, அதையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று அமெரிக்காவும் உறவுகளை பேணுவதற்கு முற்பட்டு நிற்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்காக்கு இது ஒரு பேரம் பேசும் நிலை. ஸ்ரீலங்கா அந்த பொருளாதாரத்தை கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திக்வா புயலால மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார். இன்னும் அதிலிருந்து அவர்கள் மீளவில்லை. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை அவர்களுக்கு மூச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக ஏற்படும். என்றால் சுற்றுலா பயணிகள் எல்லாரும் இப்போது மத்திய கிழக்குக்கு போவதை தவிர்ப்பதால் இப்போது மாலதீவில் இருக்கின்ற விடுதிகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன. இப்ப அதே இலங்கை தனக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்துவதற்காக இலங்கை தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அனுகுமார திசாநாயக்கா எடுத்த இந்த முடிவு, இந்த 2 விமானங்களை தர இறங்குவதற்கு அனுமதி வழங்காதது நீங்கள் கூறினீர்கள் ஒரு துணிச்சலான முடிவு என்று கூறும் பொழுது, இந்த முடிவு தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் கூறினீர்கள் தமிழர் தரப்பை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உடனடியாக சொல்லுவார்கள் அவர்களை கோபம் ஊட்டக்கூடாது அல்லது அவர்களுக்கு சார்பாக செயல்பட வேண்டும், இவர்களுக்கு அப்படியெல்லாம் பார்ப்பார்கள். ஆனால் இங்கே இந்த ஒரு அனுகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் ஒரு முதிர்ச்சி இல்லாத அரசியல் தன்மை இருக்கு என்று பலர் கூறினார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு உலக போர் தான் இது. உண்மையாக உலகத்தில் நடத்த கொண்டிருக்கின்ற ஒரு போரில் இவ்வளவு துணிச்சலான முடிவு எடுப்பதை நாங்கள் பாராட்டலாம். ஆனால் இதில் என்ன விதமான தாக்கங்கள் ஏற்படும்? இப்ப உங்களுக்கு தெரியும், எண்ணெய் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா ரஷ்யாவிடம் போக வேண்டி இருக்கிறது, ஈரானிடம் இப்பொழுது என்ன நடக்க போகிறது. அப்ப அதற்காகத்தான் இவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா அல்லது சரியாக சிந்தித்து சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? கொரிய போரின் போது அப்போது ஸ்ரீமா எடுத்த முடிவு, அதாவது சீனாவுக்கு யாரும் ரப்பர்கள் அந்த போர் விமானங்களுக்கான டயர்கள் அதுகளுக்கு எல்லாம் தேவை. அப்போது பெரிதாக தொழில்நுட்பம் வளரவில்லை. கொடுக்கக்கூடாது என்ற போது கூட இலங்கை துணிச்சலாக சீனாவுக்கு அதை கொடுத்து அரிசியை பெற்றுக் கொண்டது என்று அதை 2-3 வருடங்களுக்கு முதல் இலங்கைக்கு வந்த சீன அதிகாரிகள் கூட அதை மீண்டும் நினைவுபடுத்தி பாராட்டி விட்டு சென்றார்கள். அப்போதும் கூட அமெரிக்காவை எதிர்த்து நின்றார்கள், அமெரிக்காவை ஆதரித்து நின்றார்கள். அது வேறுபடியும் இறமை உள்ள நீங்கள் இறமை உள்ள நீங்கள் என்றால் நீங்கள் தான் முடிவெடுக்கணும், மற்றவனுக்காக நீங்கள் முடிவெடுக்க தேவையில்லை. அது ஒரு நாட்டுக்கும் பொருந்தும், ஒரு இனத்துக்கும் பொருந்தும். அப்போதும் அவர்கள் துணிச்சலாக முடிவெடுத்தார். அதற்காக அமெரிக்கா கோவிச்சு கொண்டு ஓடவில்லை, அவர்கள் வந்தார்கள். ஆனால் இன்று வரையும் சீனா அந்த நன்றி கடனாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், ஈரான் கப்பலை காப்பாற்றினார்கள் ஒன்றை. ஈரானும் இப்போது நட்பாகத்தான் இருக்கிறது. இப்ப இலங்கையில் இருக்கின்ற ஈரான் தூதரகத்தில் இன்றைக்கு பார்த்தால் அந்த 104 படையினரின் படங்களும் அப்படி ஸ்லைட் ஷோவா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இறந்தவர்களை. அப்படி அதையும் அவர்கள் செய்கிறார்கள் தான். ஆனால் இப்போது ஒன்று தெரிகிறது, அமெரிக்காவின் வீழ்ச்சி, சீனாவின் எழுச்சி, அதாவது இனி ஒரு நாட்டை தங்கி இருக்க வேண்டிய நிலை இல்லை என்பதை இலங்கை வடிவாக புரிந்து கொண்டது. இதை நாங்கள் பல தடவை பேசியிருக்கிறோம். இலங்கையின் வெளிவார கொள்கை மிக மிக சிறப்பு. அவர்கள் பாருங்கள், சிங்கள நாடு ஃபுல்லா மொத்தமா. ஆனா வெளிவார அமைச்சர் யாரை வச்சிருந்தாங்க? தமிழால கதிராமர். எங்க திறமை இருக்கோ அவங்கள அதை பிடிப்பாங்க. அதான் அந்த பிரச்சனை. இங்க தமிழர்கள் என்னண்டா, திறமை உள்ளவன கேரக்டர் சாதினை அவனை கலைச்சிடறான். எங்கேயோ திறமை இல்லாத ஏதாவது ஒன்று அந்த கதிரையை நிரப்பிக் கொண்டிருக்கும். அப்படியான ஒரு நிலைமை. அவன் சிங்கள நாடா இருந்தாலும் தமிழர்களை வைத்தே என்னென்று சொன்னால், இப்ப வெள்ளக்காரன் விட்டுட்டு போகும்போது முழுக்க டொப் பதவிகள் இருந்தது யார்? தமிழர்கள். அப்ப என்னென்று விட்டீங்க? அப்ப யாருல பிள்ளை? சிங்கள பிள்ளை.
அவன் அப்ப பெருமையா சொல்றீங்க, நாங்கள்லாம் சிங்களவர் மிகவும் குறைந்த அளவில் தான் அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள், வெள்ளக்காரருடன் கூடுதலாக பணியில் இருந்தவர்கள் எல்லோரும் தமிழ். அப்ப என்னட்டு விட்டு என்னென்ன அடிமையாயினீங்க? உங்கள்ட்ட பேரம் பேசுற சக்தி இல்லை, கேட்கிற சக்தி இல்லை. அதே நிலைமைதான் இப்போது இலங்கை அரசு கூறி இருக்கின்றது. உடனடியாக அமெரிக்க அதிபர் அதாவது 2 விமானத்துக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக அமெரிக்கான்ற சென்ட்ரல் மத்திய ஆசியா தென்னாசிய பிராந்தியத்துக்கான அதிகாரி வந்தார். இன்னொரு கப்பலையும் தாரன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனால் நாளைக்கு என்னன்னு சொன்னால், இலங்கைக்கு 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி வந்த போது அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தார்? நாங்கள் தேயிலையை தாரோம், நீங்கள் எண்ணெயை தாங்கோ, எங்கிட்ட காசு இல்லை என்று சொல்லி ஈரான்கிட்ட வாங்கினார். ஈரான் கொடுத்தது. ஈரான் எண்ணெயில தான் அவர்கள் கொஞ்ச நாள் இலங்கை ஓடினது. சும்மா தான் கொடுத்தது, ஈரான் காசு வாங்கவில்லை. அதுக்கு பிறகுதான் தேயிலையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கழிச்சவங்க அந்த காசை. அப்படி அப்ப எல்லா நாடுகளும், ஏன் ஈரான் எல்லா நாடுகளுடன், அப்பதான் ஈரானுக்கு தடை, ஈரான் ஓயில வாங்கக்கூடாது தடை. ஆனா இலங்கை வாங்கினது. அதுதான் சாணக்கியமும் அதுதான் ராஜதந்திரம் என்று சொல்லுது. அதை விட்டுட்டு 4 நாட்டோட இருந்தோண்டு இந்த நாட்டோட விட்டுட்டு அந்த நாட்டோட கோவிப்பார், இதர கோவிப்பார். ஏன் கோவிப்பார நீ என்ன வந்து இருக்கிற? கோவிப்பார நீ விட்ட போய் சந்தோஷமா இரு, இன்னொருத்தன் வந்து அதை நடத்துவான். அதான பிரச்சனை. அதானே எங்கட கேள்வி. உன்னால இயலாதுன்னு சொன்னால் எல்லா நாட்டையும் ஹேண்டில் பண்ணி ஒரு இனத்தின் விடுதலைக்காக உன்னால நடத்த முடியாதுன்னா நீங்க அதுல இருக்கிற விட்டுட்டு போய் இன்னொருத்தன் வருவான், வந்து அதை செய்வாங்க. உண்மைதான் நீங்கள் கூறுவது போல். சிங்களவர்களை பார்த்த மட்டும் நாடு, தங்களுடைய மொழி, தங்களுடைய மக்கள், அப்படித்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அதை நாங்கள் குறை கூற முடியாது. அவர்களுடைய உரிமை, அவர்களுக்கு தேவையானது. அதே கொள்கையை தமிழர்களும் கடைபிடித்தால் எங்கேயோ போகலாம். ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை என்பதை தான் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை. இனி இப்ப இந்த அனுரகுமார் திசாநாயக்காவுடைய முடிவுகள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, ஆனால் இப்ப அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு இன்னும் ஒரு தலைவடி ஒன்றும் அவருக்கு முன்னே பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது என்றால் பொருளாதார நெருக்கடி. இப்ப எண்ணெய் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது. எண்ணெய் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இயங்க முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. பாடசாலை செல்லக்கூடிய முடியாது, வேலை தளத்துக்கு செல்ல முடியாது என்று சொன்னால் உழைக்கின்ற வருமானமும் குறைந்து கொண்டு போகின்றது. குறிப்பாக நாளாந்த கூலியில் வேலை செய்வர்களுடைய வேலைகள் இழக்கப்பட்டால் பெரிய ஒரு பிரச்சனை உருவாகும். இதை எவ்வாறு கையாளுவார் என்று நீங்கள் நிச்சயம் ஏற்கனவே அனுபவம் இருக்கின்றது, அந்த நாட்டில் இவ்வாறான ஒரு நிலைமை வந்தது, அனுபவம் இருக்கின்றது. இது எப்படி அவர் கையாளுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அது உண்மையில் இலங்கை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இப்போது சந்தித்திருக்கின்றது. IMF சொல்கின்றது இலங்கையின் பொருளாதாரம் ஒரு ஸ்டேபிளாக இருந்தாலும் உலகத்தின் பொருளாதாரத்தால் அது பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அதை எப்படி மாற்றுவது என்றதான் இப்ப அவர்கள் யோசிக்கிறார்கள் போல் தெரிகிறது. இப்ப பாருங்க, பாத்தீங்கன்னு சொன்னால் இது இலங்கை அரசுகளின் தொடர்ச்சியான தோல்விகளின் ஒரு வெளிப்பாடு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் தலவாக்கொலையில இருக்கிற ட்ரெயின் புகையிரத நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எண்ணெய் தாங்கி கூட டீசலையும் கெரோசினையும் மண்ணெண்ணையையும் கிட்டத்தட்ட மில்லியன் லிட்டர் கணக்கில் சேமிக்கக்கூடியது இருந்தது. ஆனால் அது அப்படி காடு வத்தி போய் கிடக்கு, யாரும் கவனிப்பார் இல்லை. அதே போலதான் திருவோணமலையில் இருக்கின்ற 99 எண்ணெய் குடங்களும் கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் தொன் அந்த எண்ணெய்களை அங்கு சேமிக்கலாம். அப்ப இப்ப முத்துராஜவனவில் இருக்கிறது 1,50,000 டன். இது 1.2 மில்லியன் டன். இந்த ரெண்டையும் திருவோணமலையில் இருக்கிறது மட்டுமே. இப்ப இலங்கையின் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தேவை ஒரு நாளைக்கு 8,500 மெட்ரிக் டன் தான் தேவை. அப்ப திருவோணமலையில இருக்கிறத நிரப்பி வச்சா 6 மாதத்துக்கு காணும். 6 மாதத்துக்கு அது கண்டிருக்கும் என்று கூறுகிறார். அது ஒரு 74 மில்லியன்ல அதை செய்யறதுக்கு முதலில் திட்டமிடப்பட்டது. அதுக்குள்ள சீனாண்ட அரசியல் பிரச்சனை, இந்தியாண்ட அரசியல் பிரச்சனை, அப்படி இப்படி என்று உரம் கூட உர கம்பெனியை கிழக்கில போட சீனா வந்த போது இந்தியா தடுத்து விட்டது. இன்றைக்கு சீனா சொல்லிட்டு தன்னை உரத்தை நீ ஏற்றுமதி செய்ய மாட்டேன். இப்ப இருக்கிற நிலைமையில உரம் இல்லை ஒரு இடம். என்று சொன்னால் 30% உரத்துக்கான தேவையானது ஹார்முஸ் நீரிணைகளால வாரது. அப்ப சீனா இனி ஏற்றுமதி செய்யாது. சில இலங்கையை கொடுக்கும். இலங்கை சின்ன நாடு தான், இந்தியாவுக்கு கொடுக்காது. இந்தியா வடக்கில் அதை செய்திருந்தா, கிழக்கில் அது வந்திருந்தா கூடி ஏதாவது ஒன்று செய்திருக்கு. இல்லை, எல்லாத்தையும் மூடியாச்சு. இப்ப அம்பாந்தோட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சீனா கூட இருந்தது. அதுவும் ஆரம்பிக்கவில்லை.
எல்லாம் அரசியல் காரணங்கள், இனவாதம், இதுகளாலதான் ஊழல். திருவண்ணாமலையை பொறுத்த திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த 99 எண்ணெய் குதிரைகளும் தமிழத்து சொத்து, அதுவும் ஒன்று என்கிற தலைநகரம் அதொன்று. இப்ப உழவு ஒரு பலமானது ஒன்று. இப்ப அமெரிக்காவுக்கு கூட அவசர தேவை என்று சொன்னால் அதை பாவிக்கலாம் அந்த எண்ணெய் குதிரத்தை. அதுதான் அது முக்கியமானது. இப்ப உலகம் போற போக்க பார்த்தா என்ன நிலைமையாக இருக்கும் போது தெரியாது. அதுதான் ஒரு மிக மிக முக்கியமான. இப்ப கடைசியா நீங்க உங்களுக்கு நாங்கள் யோசிச்சாங்க இலங்கையிட்ட வந்து அமெரிக்கா 2 பிளேன் பண்றது கேட்க மாட்டேன். அதுவும் மஹிந்த ராஜபக்ச காட்டின மாத்தள விமான நிலையத்துல வந்து கேட்பாரு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது உலகம் சுற்றும் இன்றைக்கு மேல நாளைக்கு கீழே என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்குது. அப்ப இலங்கையின் பொருளாதாரம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 நாள் தான் வேலை, ஒரு நாள் வேலை இல்லை என்ற எண்ணெய் பிரச்சனை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டுகள் எல்லாம் வெறிச்சோடி போய் இருக்கிறதாகத்தான் கூறுகிறார்கள். பெருமளவான வாகன போக்குவரத்துகள் இல்லை என்று சொல்லி இலங்கையின் விமானங்கள் கூட பெருமளவான பரப்பில் ஈடுபடுவதில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் விமான டிக்கெட் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ் என்று சொன்னால் இந்த துபாய்க்கால போறது இல்லத்தானே, அப்ப சரியான விலை கூட என்று கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட 2500-3000 பவுண்ட்ஸ் கூட டிக்கெட் போகுது இப்போது என்று கூறுகிறார்கள். அப்ப இதை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை இப்போது அதுக்கு அடுத்த பகுதிக்கு இறங்கி இருக்கிறது என்னன்னு சொன்னால் எமிரேட்ஸ், கட்டார் போன்ற நிறுவனங்களை கேட்டிருக்கிறார்கள். தங்கள் இடத்தில் வந்து அதாவது மாத்தளை விமான நிலையம் வந்து ஒரு நாளைக்கு 50 பிளேன்களை 50 பிளைட்டை ஹேண்டில் பண்ணும் மாத்தளை. அப்ப அந்த பாவிக்க சொல்லி சைனாவும் அதை பாவிக்க வெளிக்கிட்டு இருக்கிறது. அது சைனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடியானது. அப்ப இது சைனா இருந்து சைனா ரூட் எடுத்து போகலாம் என்று சொல்லி இப்ப ஐரோப்பாவின் பெரும்பாலான விமானங்கள் இப்ப ஆசியாவுக்கு நேரடியாக செய்யணும். முந்தி துபாய்க்குள்ள கட்டாக்களை செய்ய அது இல்லை. அப்ப அது இப்ப அவர்கள் எல்லாம் ரூட்டுகளை மாத்தி இருக்கிறார்கள் எல்லோரும். அது மட்டுமில்லாத ரூட் மாத்திக்க தூரம் கூட ஃபியூவலும் கூட தேவை. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் இப்ப எந்த பெல்டன் ரோட்டை இவங்க எல்லாம் எதிர்த்தார்களோ அதுல கட்டப்பட்டது இப்போ கட்டாரையும் எமிரேட்ஸையும் கேட்டிருக்காங்க. ஆனால் எமிரேட்ஸும் கட்டாரும் இலங்கைக்கு வந்ததுன்னு சொன்னால் அது இலங்கையோட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். ராஜபக்சாக்கள் கூறுவார்கள், பாருங்கள் நாங்கள் இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தோம், அவர் அதன் விளைவாக கட்டின ஒன்றும் சொன்னார். சமூக வலைத்தளங்கள் அப்படி போட்டிருக்காங்க. கட்டினவரை சொல்லுவாங்க. இப்ப நீங்கள் இந்த எரிபொருள் நிரப்பி வைக்கும் நிலையம் தொடர்பாக கூறும்பொழுது இதுதான் அந்த நாட்டை ஒரு சுவிட்ச பாதையில் கொண்டு போக வேண்டும் என்ற ஊழலினால் தான் அந்த அது சரியாக பராமரிக்காத விளைவுதான் இந்த விளைவு. நீங்கள் கூறுங்கள் திருவண்ணாமலையில் இருக்கின்ற தமிழர்களுடைய பகுதிகளை என்று தமிழர்கள் என்று பார்க்காமல் அதை அபிவிருத்தி செய்து அந்த மக்கள் அந்த நாட்டில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்த வேண்டும் என்று சொல்லி செயற்பட்டிருந்தால் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து இவ்வளவு எத்தனை விதத்தில் தப்பி இருக்கலாம். தொடர்ச்சியாக இந்த அனுபவங்கள் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறவர்களிடம் மாற்றம் பெறுகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சுருக்கமாக பருத்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் தொடர்பாக குறிப்பாக நாங்கள் பார்த்து ஆக வேண்டும். ஹாசனா நாணயக்கார இது தொடர்பாக எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகளுக்கு எங்களுடைய தமிழ் அமைப்புகளுக்கு நல்ல ஒரு பாடம் ஒன்று இங்கே கற்றுக் கொடுத்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? ஹாசனா நாணயக்கார என்ன கூறினார்? சாணக்கியன் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி தொடுத்த ஒரு கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது கூறியிருக்கின்றார், தங்களிடம் அதாவது 2009ஆம் ஆண்டு இறுதிப் போரின் போது காணாமல் போனவர்கள் என்று சொல்லி 2764 பேர் என்ற பதிவுகள்லாம் ஆவணங்கள்லாம் இருக்கின்றன. அதுவும் நாட் அக்யூரேட் டேட்டான்னு சொல்லியிருக்கிறார். அதுவும் சரியான தரவுகள் இல்லை. இதைத்தான் அவர் கூறியிருக்கின்றார். இப்ப போர் முடிந்து எத்தனை வருடம்? 17-18 வருடம். எத்தனை தரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எல்லாம் போனார்கள். இப்பயும் சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், போகிறார்கள், அங்கு வாசிக்கிறார்கள், பேப்பர்ல எல்லாம் எழுதி வாசிக்கிறார்கள், படங்களை எடுத்தெல்லாம் போடுகிறார்கள். நான் சொன்ன அழகுராணி போட்டி மாதிரி போட்டுட்டான் போடுறாங்க என்று நான் சொல்றேன் எண்ணில ஏறி பாயறது ஒன்று. ஆனால் உங்களோட தரவுகள் இல்லையா? இப்ப சாணக்கியன் என்ன செய்திருக்கணும்? இப்ப தமிழ் அமைப்புகள் இந்த தரவுகளை சேகரித்திருந்தால் சாணக்கியன் என்ன செய்திருக்கணும்? தூக்கி நேரம் போட்டிருக்கணும். இந்த இவ்வளவு 40,000 50,000 ஆவணங்கள். எங்கே ஆவணங்கள்? அன்றைக்கு மட்டக்களப்பில் இருந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் கேட்டார், 1 மணி நேரம் உங்களோட கதைக்கலாமா அண்ணாண்டு.
சொன்னார். அந்த காணாமல் போன ஒரு அலுவலகம் அது எப்படி இயங்குகிறது, அது எவ்வளவுக்கு அதுல என்ன முறைகேடுகள் இடம்பெறுகின்றது, அதை எப்படி சிங்கள அரசுகளும் சிங்கள என்ஜிஓக்களும் ஏமாற்றி அவர்களின் தரவுகளை எடுத்து அளிக்கிறார்கள் என்பதை ஒரு மனத்திடம் வடிவாக சொன்னார். இங்க எத்தனாயிரம் பொங்கல் வைக்கிறீங்க, எத்தனை விழாவல் நடத்துறீங்க, எத்தனை அமைச்சர்மாருக்கு பொன்னாட போத்தி அழகு பார்த்து மனம் குளிர்ந்தீர்கள். அது உங்களால முடியாது. ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு அமைப்பின் தேவையில்லை. ஒரு 10 பேர் உங்களால முடியாதா நிதியை சேகரித்து? நான் அப்பவும் சொன்னேன், இப்ப ஜஸ்மின் சூக்கா கூட சேர்த்தேன். அதுல கூடிய ஒரு 5 பிள்ளைகளை சேர்த்து விட்டு இருந்தார் என்றால் அவங்களுக்கு தெரியும் எப்படி ஐநாவுக்கு தேவையா எப்படி அங்க சேர்க்கிறதுட்டு தெரியும். அதுல சேர்த்து விட்டால் அவங்களோட சேர்ந்துட்டு அதே கொப்பியில நாங்களும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம், நாங்கள் அதே முறையில சேகரிச்சிருக்கலாம். ட்ரைனிங் தானே. அதுக்கு ஒரு ஒருத்தர் சொன்னார் அவங்க அமெரிக்கா கொண்டு வருவாங்களா ஆட்டுக்குடியை கொண்டு வருவாங்க. ஆனா அவரும் செய்யல, அவரும் இதுவரையிலும் ஒன்றும் செய்யவில்லை. சரி, இப்ப மனித உரிமைகள் ஆணைக்குழு அன்றைக்கு நான் கூறினேன், மனித உரிமை அனைத்துலக மன்னிப்பு சபை அன்றைக்கு ஒருவர் செயற்பாட்டாளர் மரணம் அடைந்திருந்தார். மன்னிப்பு சபையில் இருந்தவரா பெரிய அதிகாரி என்றுதான் சொன்னார். ஒரு எங்கிட்ட ஒரு 10 பிள்ளைகள் அதுல உறுப்பினராக சேர்த்து விட்டுருக்கலாம். நாங்களும் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எங்கட அறிக்கையில கொடுத்து முதல் அவங்களோட சேரணும், அவங்களோட பழகணும், அதுக்கு அளவு கொடுக்கும், மற்றது செயற்படணும். அதோட சேர்த்து போட்டு அப்படியே வெள்ளக்காரனா மாதிரி போறேன். நீ சேர்ந்தாலும் நீ தமிழனா இருக்கணும், அதான் முக்கியமான பிரச்சனை. அப்ப இப்ப கர்சார் ஆணையக்காரா அவர் சிங்களவர், அவர் இன்னும் குறைக்கத்தான் யோசிப்பார், ஆவணத்தை அழிக்கத்தான் யோசிப்பார். அவர் சொன்னா நினைக்கிறேன் பேர் மறந்து போன ஒரு என்ஜிஓ தென்னிலங்கையில் அவர் சிங்களவர். அவர் தாங்கவும் கூட ஆவணங்களை எல்லாம் நாங்கள் அதை கொண்டு போய் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இல்லாம செய்து ஒரு காணாமல் போன ஒரு அலுவலகத்துல ஆவணத்தை கேட்டால் ஒரு உறவாக்கில கட்டி வந்து விட்டுறாங்களா. அதுல அரைவாசி படம் அழிஞ்சு போச்சு, தண்ணிகள் எல்லாம் பட்டு அழிஞ்சு போச்சு, ஆவணங்கள் அழிஞ்சு போச்சு. அந்த காலத்துல போட்டோ கூட எடுக்கிறது இல்லை. வெங்கட வீட்டுல சின்ன போட்டோ, அந்த காலத்துல எல்லாம் கஷ்டமான ஆக்க போட்டோ. அப்போ 1-2 போட்டோவை தான் இருந்ததைத்தான் வாங்கி ஆவணப்படுத்தணும், அதுவும் இல்லை. அப்பதான் நாங்க ஒரு போட்டோ காப்பி மிஷின் எடுத்து நீங்கள் ஒரு ஸ்கேனரை எடுத்து நீங்கள் ஆவணங்களை சேகரிக்க ஒவ்வொன்றையும் நீங்கள் சேகரிச்சுட்டு ஒரு ஆவணம் செய்யறதுன்றது விளங்கப்படுத்தும். ஒரு ஆவணம் செய்யறது சாதாரண விஷயம். ஒரு நாள் செல்லும் என்றால் போய் அவையோட கதைச்சு என்றால் அதுகள் எல்லாம் ஒரு எமோஷன்ல இருக்கு. கதைச்சு ஆவணங்களை திரட்டி அதுக்கு பிறகு அதை பக்குவப்படுத்தி அப்ப நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொன்னா நீங்கள் அதை டிஜிட்டலைஸ் ஆகுங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி போட்டோ காப்பி எடுத்து ஸ்கேன் பண்ணி ஒரு டேட்டா பேஸுக்கு அனுப்பி இங்க அதை எலக்ட்ரானிக்கா சேவ் பண்ணணும். அப்படி எல்லாம் எனக்கு இல்லை. அதை வச்சு உழைச்சவர்கள் தான் அதிகம். இந்த காணாமல் போனவர்களை வைத்து பிசினஸ் நடத்தினவர்கள் தான் அதிகம். வியாபாரம். தலைவர் தீர்க்க தரிசனமான ஆள் முதலே சொல்லிட்டார், நான் போனவுடன் நீங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் இயக்கத்தை விட்டுருவோம். அதான் நிலைமை. நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் ஏற்றுக்கொண்டுதான் வேணும். சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். செம்மணி புதகுழி தொடர்பாக சுருக்கமாக என்றால் உங்களுக்கு தெரியும், 2 கட்ட அகழ்வு பணி நடைபெற்றது. நிறைய ஆதாரங்கள், தடயங்கள், எலும்பு கூடுதல் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு விதத்திலும் அது பகுப்பாய்வு செய்து அது ஆய்வு செய்து அது தொடர்பான நடவடிக்கை ஒன்றும் எடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு அழுத்தத்தின் பிரகாரம் 3வது கட்ட அகழ்வு பணி நடைபெற இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழர் தரப்பு எவ்வாறு இந்த அழுத்தத்தை பிரிவு வைக்கலாம்? உங்களுக்கு தெரியும், நீங்கள், நான், நேரு, குணரட்னம், இராமேந்திரன் போன்றவர்களோடு உரையாடும் பொழுது அதிநவீன ஸ்கேனர்கள் இப்பொழுது இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்றது. அது இலங்கையிலும் இருக்கிறது. அதை ஏன் பயன்படுத்தி எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று இலகுவாக அடையாளம் காணக்கூடியதை எப்படி அழுத்தத்தை கொடுத்து அந்த அதிநவீன ஸ்கேனரை பயன்படுத்தி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஓரளவுக்கு கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் பிறகு அகண்டெடுப்பது அது அந்த பணியை தொடர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இதை எவ்வாறு எங்களுடைய தமிழ் தரப்பினர் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், இது தொடர்பாக என்ன செய்யலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஸ்கேனர் இயந்திரம் வந்திருக்கிறது, கஸ்டம்ஸ்ல இருக்கிறது, அதை வெளியில் எடுப்பதற்கு பணம் இல்லை என்றெல்லாம் பேசப்பட்டது. அதுக்கு பெரிய அளவில் பணம் செலவழிக்க போறதும் இல்லை. ஆனால் அதை அப்படியே இலங்கை அரசுக்கு அது தேவையற்றபடியே, எங்களுக்கு தான் அது தேவையானபடியே. இப்ப காணாமல் போனோன்ற எண்ணிக்கை நான் பேசும்போது அது இலங்கை அரசுக்கு தேவையற்றபடியே. ஏன்னா அவன் மறக்க எதிரி எங்களுக்கு தான் தேவையா, நாங்களே அதுல சரியாக இல்லை.
இப்ப எத்தனை பேர் அதை கதைத்தார்கள், எத்தனை அமைப்புகள் கதைத்தார்கள், அதுக்கான நிதியை இங்கே ஐரோப்பிய ஒன்றியத்திடமோ அமெரிக்காவிடமோ அல்லது என்ஜிஓக்கள் எத்தனையோ இருக்கின்றன, அவர்களிடம் கேட்டார்கள், போய் கதைச்சீர்களா, கதைத்து அந்த என்ஜிஓக்கள் எத்தனையோ பேர் அவன் மாட்டேன்னு சொல்லுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு நாடு மாட்டேன்டா இன்னொரு நாட்டு போகும், இன்னொரு நாடு மாட்டேன்டா இன்னொரு நாட்டு உலகத்தில் உள்ள 194 நாடு இருக்குது, கேளுங்க. கேட்டார்களா? இல்லை. அப்படி ஒன்றை கொண்டு போயாவது அவர்களிடம் தொழில்நுட்பம் இருக்கின்றது. இன்றைக்கு ஈரானை பெயர்கள் அமெரிக்காவுடன் எதிர்த்து நிற்கிறதா தொழில்நுட்பம் தான். என்ன தொழில்நுட்பம்? நாங்கள் இதே வானொலியை தான் கதைத்திருந்தோம் நினைக்கிறேன். இப்போ 2 வருடம் அல்லது 1 வருடத்துக்கு நான் பேசியிருந்தேன். மெடிக்கல் டிவைஸ், அந்த ஹாஸ்பிட்டலுக்கான உபகரணங்களில் இன்னும் 5-10 வருடங்களில் ஈரான் தான் வேர்ல்ட் லீடிங்கா இருப்பார்கள் என்று கூறினார். அவ்வளவுத்துக்கு அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 80% PhD ஹோல்டர்ஸும் MSc ஹோல்டர்ஸும். அப்படியான இது எங்களை எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, இப்படியான நாங்கள் அமெரிக்காவை, பிரித்தானியாவை, இந்தியாவை தனியை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று இல்லை. இப்படியான எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. எத்தனையோ நாடுகள் வந்தது. அண்ணன் போய் கதைச்சிருக்கலாம், இல்லை, பேசின ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு படம், அவ்வளவுதான். ஒரு சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு விழாவும் ஒரு படமும் ஒரு பொழுதுபோக்கும், அதுதான் முடியுது. கொஞ்சம் பேருக்கு அது பொழுதுபோக்கு, கொஞ்சம் பேருக்கு அது ஸ்டேட்டஸ், கொஞ்சம் பேருக்கு அது பிசினஸ், அவ்வளவுதான். அதுல நீங்கள் உண்மையில் அந்த மக்களுக்கு விடுதலை வேணும் என்று சொன்னாங்க. அந்த அரவாசி மக்களுக்கு எதுவும் விளங்காது, அரசியலும் விளங்காது, அதுகளுக்கு அப்பாவியல். அதை நம்பி இருக்குங்க. நம்பிக்கை 200-300 சித்தம் போச்சு. உங்களத நம்பி இருக்குது. அது உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த சுருக்கம் பார்த்து ஒரு நம்பிக்கை துரோகம் இல்ல, அல்லது நாங்கள் அந்த நம்பிக்கையை கொடுக்காம இருந்திருக்கலாம். நாங்கள் ஒரு காரியம் செய்ய போறோம்ன்றேக்க அது சரியா பிள்ளையான்றதை அந்த சரத்துக்கு சொல்லணும். அதுதானே நம்பிக்கைன்றது. உங்களை நம்பி இருக்கேக்க நீங்க சொல்லணும், எதுல போகுது, என்ன செய்யுது. இன்றைக்கு செம்மணியில கூட எவ்வளவு சிரமம், அதுல காணாமல் போன 600 பேர் என்று கூறுகிறார்கள். 600 பேற்ற உறவுகள் இதை நம்பி இருக்குங்க. அவர்கள் செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி. நீங்கள் சீசனுக்கு சீசன், அவர் நாடாளுமன்றத்தில் சீசனுக்கு சீசன் ஒருத்தர் கேள்வியை கேட்பார், அதுக்கு இன்னொருத்தர் பதில சொல்லுவார், அதோட அவர் போடுவார், அதான் 4 பத்திரிகைகள் போடும். அதே மாதிரி இங்க விழாவல் வரும், அப்படியே போகுது. உண்மை. இதுதான் தமிழர்களுடைய சாவுக்கேடாக இப்பொழுது இருக்கின்ற நிலைமை. இந்த சமூக வலைத்தளத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ செய்கின்றோம் என்று காட்டினால் போதும் என்பதுதானே. ஆனால் உண்மையான வேலை திட்டங்கள் இல்லாத ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. பரவாயில்லை, கல்லறி விழுந்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் கூறுவது எங்கேயோ ஒரு இடத்தில் பாருங்கள், உலகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வருகின்றது. அப்படி ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு மாற்றம் வரும் என்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அழுத்தத்தையும் பிரயோகிப்போம் என்று கூறிக்கொண்டு, நன்றி அரசுகளே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.